hyperbole and euphemism. A hyperbole is something said with something added to that. Okay, ரெண்டு பேட்டு சேர்த்து சொல்றது தான் என்னது hyperbole. I am so hungry I would eat all you have cooked. எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ சமைச்சது எல்லாத்தையும் நான் சாப்பிட்ருவேன். ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு சமைச்சிருக்காங்கன்னா அத்தனையும் கல்யாண சமையல் சாதம்னு ஒருத்தரை சாப்பிட முடியுமா? அது நடைமுறையில் வராது இல்லையா, இயல்பு கிடையாது இல்லை. அது மாதிரி அதிகப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்றது தான் என்னது hyperbole. And euphemism, euphemism, euphemismன்றது நெகட்டிவான ஒரு விஷயத்தை பாசிட்டிவ் சென்ஸ்ல சொல்றது. To make unpleasant things sounds pleasant is euphemism. He is physically challenged. அவருக்கு மாற்றுத்திறனாளி, அவருக்கு ஏதோ ஒரு இயலாமை இருக்கு, அதை சொல்லாம இப்படி சொல்றது. She is counting her daysனா அவள் நாளை எண்ணிக்கொண்டு இருக்கிறாள்னா என்ன அர்த்தம்? மரணப்படுக்கையில் இருக்காள்னு அர்த்தம். அவள் இறந்து விடுவாள் என்று சொல்லாமல் she is counting her daysனு சொல்றது தான். This is the identification of hyperbole and euphemism. Please share and like